Hello students, welcome to the amazing platform of Sentence Scorers. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கூல் ஆரம்பிச்சு 1 மந்த் முடிஞ்சிருச்சு. ஜூன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஜூன் ஃபுல்லா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நினைச்சா இப்போ ஸ்டார்ட் பண்ணா இப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா என்னுடைய ட்ரீம் மார்க் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். பிஃபோர் தட் நீங்க கமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்க நேம் அண்ட் உங்க ட்ரீம் மார்க்கை போய் டைப் பண்ணிட்டு வாங்க. பாஸ் பண்ணிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? இஃப் யுவர் ட்ரீம் ஸ்கோர் இஸ் நாட் திஸ் 500 out of 500 உங்களோட ட்ரீம் ஸ்கோர் இல்ல அப்படின்னா ப்ளீஸ் எக்ஸிட் திஸ் வீடியோ. திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. இந்த 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல நான் 500 out of 500 வாங்குவேன்றதையும் மேல நான் அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுவேன்ற டிட்டர்மினேஷன் இருக்காங்க. இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகேடா, சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணா என்னோட ட்ரீம் ஸ்கோர் அதாவது 500 out of 500 வாங்க முடியுமானா டெஃபினெட்லி எஸ். ஓகேவா? இன்னும் சில பசங்க இப்போ கூட ஜூலைல கூட ஸ்டார்ட் பண்ணாம இன்னும் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் இப்போ ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்றேன். மேலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லதுதான். ஓகே, பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னும் போஸ்ட்போன் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்றேன். சரி, இப்போ என்ன பிளான் அப்படின்னா நான் கொடுக்குற பிளான் படி படிச்சீங்க அப்படின்னா டிசம்பர்ல முடிக்க முடியுமா, மார்ச்ல முடிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. நவம்பர்லயே முடிச்சிடலாம். டிசம்பர்லயே ஹாஃப் இயர்லியே 500 out of 500க்கு நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கோம். சரியா? 500 out of 500 அதுக்கு நம்ம ஹாஃப் இயர்லிக்கே எல்லாமே ட்ரெயின் ஆயிடுவோம். அதுக்கப்புறமா ஆனுவல்ல 30 தூக்கிடும். சரியா? சரி, என்ன பிளான்? ஜூலைல என்ன பண்ணும், ஆகஸ்ட்ல என்ன பண்ணும், செப்டம்பர்ல என்ன பண்ணும் பார்க்கலாமா? இப்போ நீங்க ஒரு A8 எல்லாம் போய் கேட்டீங்கன்னா பிளான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆகஸ்ட்லயே முடிக்க, அதுக்கப்புறம் 1 மந்த் क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணுங்க, 1 மந்த் ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இட்ஸ் ஹார்ட் டு கம்ப்ளீட் தட் சிலபஸ். ஓகேவா? நான் லாஸ்டா ஒரு பிளான் போட்டிருந்தப்பவே ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிருந்தாங்க தமிழ் இங்கிலீஷ்க்கு கொடுக்கலன்னு. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த வாட்டி தமிழ் இங்கிலீஷ்க்கும் சேர்த்து தான் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் தமிழுக்கு. ஓகேவா? தமிழ்ல நமக்கு 7 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? சோ முன்னாடி 9 யூனிட்ஸ் இருந்துச்சு நான் படிக்கும் போதெல்லாம். இப்போ 7 யூனிட்ஸ் தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூலைல 2 யூனிட்ஸ் கவர் பண்ணுங்க. என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 15 டேஸ் பிளான் நான் சொல்லியிருந்தேன் மிட் டேர்ம்க்கு. அது எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இட் டசன்ட் மீன் நமக்கு மிட் டேர்ம் முக்கியமா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் முக்கியமானா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் தான். ஓகே, இப்போ என்ன பண்றீங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷை டெய்லி படிச்சு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் மித்த சப்ஜெக்ட்ஸ் விட ஈஸி தான். மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி அளவுக்கு தமிழ்ல நெடுவினா நமக்கு கஷ்டமா இருக்குமானா இருக்காது. ஆமா தானே? சோ என்ன பண்ணுங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷை வீக்கெண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டே வாங்க. ஓகேவா? சோ ஜூலைல 2 இயல் முடிங்க. ஓகேவா? தமிழ்ல. இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் 2 யூனிட்ஸ் முடியும். ஓகேவா? சோ 4 வீக்கெண்ட்ஸ் கண்டிப்பா வந்துடும். 4 வீக்கெண்ட்ஸ் கண்டிப்பா வருமா? உங்களுக்கு என்னதான் சாட்டர்டே ஃபுல் டே வச்சாலும் சண்டே ஒரு நாள் படிக்கலாம் இல்லையா? சோ சண்டே என்ன பண்றீங்க, ஒரு இயல், தமிழ்னா ஒரு இயல், இங்கிலீஷ்னா ஒரு யூனிட் முடிக்கிறீங்களா? சோ 4 வீக்கெண்ட்க்கு 4 யூனிட் முடிச்சிடும். ஆகஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன், ஒரே ஒரு யூனிட், 3rd யூனிட் மட்டும் முடிக்கிறீங்களா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே? சோ ரெண்டுத்துலயும் 7 யூனிட்ஸ்ங்கும் போது சேம் பிளான் தான் கொடுத்துருக்கேன். ஓகேயா? செப்டம்பர்ல திருப்பி 2 யூனிட்ஸ் முடிக்கிறீங்க. செப்டம்பர்ல 4 and 5. அக்டோபர்ல திருப்பி 2 யூனிட் 6 and 7. என்னன்னா சொன்னீங்க இந்த நவம்பர்ல இல்ல நவம்பர்ல தானே முடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அக்டோபர்லயே எதுக்கு இவ்ளோ ரஷ் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஈஸிடா. நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு சயின்ஸ்ல இருக்க ஈக்குவேஷன்ஸ் மாதிரி மறக்காது, சோஷியல்ல இருக்க இயர்ஸ் மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மறக்காது. இஃப் மறந்தால் கூட நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களோட ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண முடியும். ஆனா சோஷியல்ல உங்களால இயர்லாம் தெரியலனா ஃபில் பண்ண முடியுமா? முடியாது. சோ அக்டோபர்லயே முடிக்கிறதுனால நவம்பர்ல நமக்கு மித்த சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வீக்கெண்ட்ஸ்ல தான் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு அக்டோபர் நான் முடிஞ்சு நவம்பர் வந்தோடனே அப்படியே தமிழ் அண்ட் இங்கிலீஷே படிக்காதீங்கன்னு சொல்ல. ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? just do revise it. okay, wait a second. next மேக்ஸ்க்கு பிளான் பார்க்கலாம். ஓகே, மேக்ஸ்ல we have 8 chapters இல்லையா? சோ மேக்ஸ் பாருங்க. சோ மேக்ஸ்ல we do have 8 chapters. ஜூலைல என்ன பண்ண போறோம்,
வெறும் 2 சாப்டர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு டே ப்ரூட்டல் ட்ரூத் வந்து சொல்றேன். ஓகேவா, நம்ம புக்ல மொத்தம் 51 எக்ஸசைஸ் தான் இருக்கு. 51 எக்ஸசைஸ் தான் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் முடிச்சா 2 மந்த்ஸ்ல முடிச்சிடலாம் இல்லையா? 2 மந்த்ஸ்க்கு 60 days to 61 days இருக்கும். ஸோ 2 மந்த்ஸே அதிகம். ஸோ ஒரு எக்ஸசைஸ் 2 நாள் போட்டா 4 மாசத்துல முடிச்சிடலாம். ஆமா தானே? 3 months to 4 months முடிச்சிடலாம். ஸோ மேக்ஸ் இஸ் ஈஸிடா, ஈஸின்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. முதல்ல மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் படிக்கிறத விடுங்க. எல்லா சம்ஸும் போட்டீங்க, எல்லா சம்ஸ், எல்லா கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டாதான் 100 ஸ்கோர் பண்ண முடியும். ஐ ஹாவ் ஸ்கோர்ட் இட். அதனால தான் நான் சொல்றேன். ஓகே, ஐ ஹாவ் டன் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால தான் நான் சொல்றேன். சரியா? மேக்ஸ்ல என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஜூலைல 2 chapters. I know that first 2 chapters are very easy. அப்படியே simple as that நீங்க முடிச்சிருவீங்க இல்லையா? So first ஜூலைல 2 units முடிங்க. ஆகஸ்ட்ல என்ன பண்றீங்க, அல்ஜிப்ரா. எனக்கு தெரியும் இட்ஸ் a very long chapter. very long chapter. அல்ஜிப்ரா இருக்கும், கிராஃப்ஸ் இருக்கும், தென் ஜியோமெட்ரியும் அதே ஜியோமெட்ரி அந்த சாப்டர்ல. ஓகே ஓகே. ஸோ கிராஃப்ஸ் இருக்கும், மேட்ரிசஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் லெங்தியான சாப்டர் தான். ஸோ ஆகஸ்ட்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரா மட்டும் முடிக்கிறீங்க. ஓகேயா? ஸோ ஏன்னா அங்க 10th நீங்க படிக்கிற அல்ஜிப்ரா 11th இருக்கு, 12th இருக்கு. அண்ட் 10th நீங்க படிக்கிற மேட்ரிசஸ், மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதான் மேட்ரிசஸ். ஓகே, ஸோ அது 11th இருக்கு, 12th இருக்கு. ஓகே, மேக்ஸ்ல மட்டும் இல்ல, பிசினஸ் மேக்ஸ்லயும் இருக்கு. ஓகே, தட்ஸ் வை ஐ அம் சேயிங். சரி, நெக்ஸ்ட் செப்டம்பர்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, வெயிட் a second. யா, செப்டம்பர்ல 4th சாப்டர் அண்ட் 5th சாப்டர். 4th சாப்டர் என்னடா, ஜியோமெட்ரி அண்ட் 5th சாப்டர் ரெண்டுத்தையுமே பாத்துறீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அக்டோபர்ல 6th சாப்டர் ட்ரிகனோமெட்ரி. ட்ரிகனோமெட்ரி இஸ் a tricky chapter டா. சரியா? ட்ரிகனோமெட்ரி tricky. யா, உண்மை. சரியா? அது வந்து சில பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால I have given an entire month. சில பசங்களுக்கு ட்ரிகனோமெட்ரி கஷ்டமா இருக்கும், சில பசங்களுக்கு மென்சுரேஷன் 7th சாப்டர் கஷ்டமா இருக்கும். ஸோ யூ கேன் எப்படினாலும் வச்சுக்கோங்க. ட்ரிகனோமெட்ரிக்கு 1 month கொடுத்துருக்கேன். அண்ட் நவம்பர்ல 7th and 8th சாப்டர் முடிச்சிடுறீங்க. ஓகேயா? 8th சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சில பேத்துக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தான்டா 8th சாப்டர். சில பேத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கஷ்டமா இருக்கும், ப்ராபபிலிட்டி ஈஸியா இருக்கும். இட்ஸ் a very common thing. எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். மேபி உங்களுக்கு இந்த சாப்டர்லாம் பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்காது, பட் பிரச்சனை எல்லாம் முடிச்சிடலாம். ஓகேயா? 10th மேக்ஸ் ஈஸிடா. மேக்ஸ் நான் சொல்லிட்டேன் 100 ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிற டிட்டர்மினேஷன் இருக்குன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் நாட். ஐ எம் கிவிங் யூ அ ப்ராமிஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் சம்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிக்கணும். ஓகேவா? நீங்க கான்செப்ட் வீடியோஸ் வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். ஓகேவா? கான்செப்ட், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், ஆல் எக்ஸாம்பிள்ஸ், ஆல் எக்ஸசைஸ் சம்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, யூனிட் எக்ஸசைஸையும் விடாதீங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு யூனிட் எக்ஸசைஸ் அண்ட் 1 marksமே சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த புக்ல அங்கங்க டூ யூ நோ, ஆக்டிவிட்டி, அந்த மாதிரிலாம் சம்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ மேக்ஸ்க்கு இதாண்டா பிளான். நெக்ஸ்ட் சயின்ஸ்க்கு. சயின்ஸ்ல we have 23 chapters. யூ 23 chapters. நம்ம பிளான் பண்ணியிருக்கதே 5 months. 5 monthsல 23 chaptersனா கிட்டத்தட்ட 5 chapters per month முடிக்கணும் இல்லையா? ஸோ அதை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் I am here பசங்களா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஜூலைல நீங்க என்ன பண்றீங்கன்னா 5 chapters முடிக்கிறீங்க. 1, 2, 7, 12, 13. நான் சயின்ஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு மந்த் 5 chapters, நெக்ஸ்ட் மந்த் 4 chapters அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ 1, 2, 7, 12, 13. ஸோ பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர் 1, அப்புறம் கெமிஸ்ட்ரியில ஒரு சாப்டர் 1, 7, சாரி 1, 2, சாரிடா நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன், அதை பார்த்தா எழுதுறேன். ஓகே, 1, 2, 7, 12 and 13. ஸோ பிசிக்ஸ்ல 2 சாப்டர், கெமிஸ்ட்ரியில 1, பயாலஜில 2. யா, பயாலஜி கஷ்டமா தான் இருக்கும், பட் யூ மஸ்ட் லேர்ன். ஓகே, சயின்ஸும் அதே மாதிரி தான்டா. புக் பேக் மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட் வில் நாட் பி எனஃப். கண்டிப்பா புக் இன்சைட் கேட்பாங்க, HOTS ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் கேட்பாங்க. லைன் பை லைன் படிச்சா 1 marks ஃபுல் மார்க் வாங்கிடலாம்டா. சரியா? ஸோ யூ கேன் ஸ்கோர் இட். ஓகேவா? ஸோ 1, 2, 7, 12, 13 வந்து நீங்க படிக்கிறீங்க ஜூலைல. தென் ஆகஸ்ட்ல 4 chapters நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்டா. 3, 8, 14, 15. ஸோ 3 பிசிக்ஸ்ல 3rd chapter, தென் கெமிஸ்ட்ரியில 8th chapter, பயாலஜில 14 and 15th chapter.
சரியா? நெக்ஸ்ட் செப்டம்பர்ல என்ன பண்றீங்க? திருப்பி என்ன பண்ணுவோம்? 5 சாப்டர்ஸ் படிப்போம் இல்லையா? 4 9 16 17 18 சரியா? 4 9 16 17 18 சரியா? பயாலஜில 3 சாப்டர்ஸ் கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்? 5 சாப்டர்ஸ் 4 சாப்டர்ஸ் 5 சாப்டர் அப்புறம் 4 சாப்டர்ஸ் வரும் இல்லையா? 5 10 19 20 4 சாப்டர் ஓகேயா? 5 10 19 20 நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்றீங்க? நெக்ஸ்ட் லாஸ்ட் நவம்பர் மந்த் என்ன பண்றீங்க அப்படின்னா திருப்பி 5 4 5 4 5 சாப்டர்ஸ் முடிக்கணும். 6 11 21 22 23 5 சாப்டர் ஓகேயா? 6 11 21 22 23 ஓகேயா? சோ 1 மந்த்க்கு 5 சாப்டர்ஸ் ஆர் 4 சாப்டர்ஸ் இருக்குன்னா எப்படி முடிக்கலாம்? வீக்லி 1 to 2 சாப்டர்ஸ் முடிச்சிருங்க ஓகேவா? சோ பயாலஜி ரொம்ப லெங்தியா இருக்கும் சரியா? அப்ப என்ன பண்ணுங்க? பிசிக்ஸ்ல அந்த 1 to 2 சாப்டர் இருக்கா? 2 சாப்டர் சேர்த்து ஒரே வீக்ல முடிச்சிட்டீங்கன்னா 7 12 13லாம் ஸ்லோவா முடிக்கலாம். சோ பயாலஜிலாம் எப்படி பிளான் பண்ணுங்க? பயாலஜி 1 சாப்டர் இஸ் ஈக்குவல் டு 1 வீக் அப்படி பிளான் பண்ணுங்க. பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா 2 சாப்டர்ஸ் per வீக் அப்படி வச்சுக்கோங்க சரியா? ஏன்னா பயாலஜி நீங்க கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா இருக்கும் படிக்கிறதுக்கு சரியா? அதே மாதிரி சயின்ஸ்ல லைன் பை லைன் படிங்க, புரிஞ்சுக்கலாம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இட்ஸ் ஈஸி ஓகேவா? சரி, சோஷியலுக்கு நெக்ஸ்ட் பிளான் பார்க்கலாம். வெயிட் அ செகண்ட், நான் இது ரப் பண்ணிடுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன்னா எடுத்துக்கோங்கப்பா. எடுத்துட்டீங்களா? ஓகே, சோஷியல் சயின்ஸ்க்கு பிளான் பாருங்க ஓகேவா? எஸ்எஸ்டி ஓகே. ஸோ சோஷியல் சயின்ஸ்க்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வி நீட், நான் ஆல்ரெடி கம்பேக் சீரீஸ்க்கு சொன்னேன் தான்டா, பட் டெய்லி உங்களுக்கு வந்து 3 சப்ஜெக்ட்ல நான் வந்து பிளான் கொடுத்துருந்தேன் இல்லையா? நான் அதுக்காக 3 வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ண முடியாது இல்லையா? நான் ஆல்ரெடி 10th-க்கும் நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன், 11th-க்கும் 12th-க்கும் ஈவன் we are planning for business மேக்ஸுமே எடுக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னால 3 வீடியோஸ் ஒன் டேல அப்லோட் பண்றது கஷ்டம் தான் இல்லையா? ஸோ அதனால தான் என்னால 1 டேல அவ்வளோ வந்து கவர் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா இது வந்து எனக்கு ஈஸி தான். 1 மந்த்க்கு 2 சாப்டர்னா ஐ கேன் இல்லையா? ஸோ இதுக்கு உங்களுக்கு வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். 500 அவுட் ஆஃப் 500 வாங்குறதுக்கு என்ன வாங்க? வெறும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சு எப்படி பாஸ் ஆகணும் அதுக்கு இல்ல. 500 அவுட் ஆஃப் 500 வேணும் அப்படிங்கிறவங்க we need ஆடுகளம் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்றீங்க ஓகேயா? நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணேன் டெய்லி ஒரு வீடியோ. கம்பேக் சீரீஸ் மாதிரி டெய்லி 1 டேலாம் நான் லீவ்லாம் விட மாட்டேன். டெய்லி ஒரு வீடியோ. ஜூலை 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா we can complete the portions within November. டிசம்பர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல தெரிக்க விட்டுறலாம் ஓகே? சரி பாருங்க, சோஷியல் சயின்ஸ்க்கு நமக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் சேர்த்து we have 27 chapters. யா அது கஷ்டம் தான்டா, பட் சோஷியல் சயின்ஸ்ல கண்டிப்பா 1 மார்க்ஸ்லயும் புக் இன்சைட் இது வரைக்கும் கேட்டதே இல்லாத கொஸ்டின் கேட்பாங்க, அண்ட் 2 மார்க் கம்பல்சரிலையுமே கேட்டதே இல்லாத கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப யூ மஸ்ட் லேர்ன் லைன் பை லைன், ஒரு லைனும் படிச்சு தான். ஜஸ்ட் சோஷியல் வந்து யா கஷ்டம் தான்டா. when I have நான் எல்லா கிளாஸ்க்கும் எடுக்கிறதுனால சொல்றேன், 11th 12thல இருக்க சில சப்ஜெக்ட்ஸை விட 10th சோஷியல் எனக்கு கஷ்டமா தான் தோணுது. பட் எட் நான் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் இல்லையா 11th 12thக்கு. அதனால நான் சொல்றேன் ஈஸி தான்டா சரியா? அந்த 1 மார்க், அந்த 1 மார்க் புக்கிங் சைட், 2 மார்க் புக்கிங் சைட் அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கும், மொத்ததெல்லாம் ஈஸியா தான் இருக்கும் சரியா? ஸோ யூ கேன் கிராக் இட் ஓகேவா? சரி, இப்போ ஹிஸ்டரியில 10 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? வெயிட் அ செகண்ட். யா ஸோ பாத்தீங்க அப்படின்னா இது ஹிஸ்டரியில நாம என்ன பண்றோம் அப்படின்னா மந்த்லி 2 சாப்டர் படிப்போம். மந்த்லி 2 சாப்டர் ஓகேவா? ஸோ சாப்டர் 1 and 2 ஹிஸ்டரியில, அப்புறம் 3 and 4 5 6 7 8 9 10. அப்ப என்ன பண்ணிடலாம்? முடிச்சிடலாம். நவம்பருக்குள்ள ஹிஸ்டரி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி பார்க்கலாம். ஜியோகிராஃபி என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் மந்த் சாப்டர் 1 2, செகண்ட் மந்த் 3 4, அப்புறம் 5 6 7 அப்படி படிச்சிடுறீங்க. சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 1 மந்த்க்கு ஒரு சாப்டர் போகும் சரியா? சோ 1 2 3 4 5 சரியா? சோ இந்த பிளானுக்கு நீங்க ரெடி அப்படின்னா நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன் ஓகேவா? சோ என்னவா பண்ணணும்? சோ இந்த பிளான் படி நமக்கு கண்டிப்பா போலாம் நினைச்சா நீங்க இப்போ கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி
நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எந்தெந்த சைட்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்றீங்க அப்படிலாம் சொல்லுங்க. சரியா? ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஆல். சரி, அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சேர்த்து விடுங்க. சரியா? ஏன்னா படிக்கிறதுல வந்து மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பே கிடையாது. சரியா? ஸோ அது வந்து கண்டிப்பா இட் வில் ரிஃப்ளெக்ட் பேக் டு யூ. சரியா? ஸோ நான் வந்துட்டு வென் ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் ஸ்கூல் ஐ வில் பி நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க பாருடா இப்படி படிக்கலாம்டா அப்படின்னு வி வில் ஷேர் அ பிளான். நாங்க எங்களுக்குள்ளே வி வில் ஹேவ் அ பிளான். அண்ட் அதுக்கப்புறம் பிளான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பாருடா நான் முடிச்சிட்டேனா நீ முடிச்சிட்டியான்னு we will have some conversation in the interval break எல்லாம். நான் முடிச்சிட்டேன் பாத்தியா, நீ முடிக்கலையா இன்னும், தட் லைக் நாங்க வந்து பேசுவோம். சரி, ஸோ சோஷியலுக்கு நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஸோ எல்லா சாப்டர்ஸுமே நம்மளால முடிக்க முடியும்டா. ஸோ நான் வந்து டெய்லி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். சரியா? ஸோ ஜூலை 1 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. we need ஆடுகளம் சீரீஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நாளையிலிருந்து ஆடுகளம் சீரீஸ் டே 1 அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். ஓகே, இஃப் யூ சப்போர்ட் நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்களால கண்டிப்பா உங்களோட ட்ரீம் மார்க், அதாவது நம்மளோட ட்ரீம் மார்க் என்னது, 400 பிளஸா கிடையாது, 450யா கிடையவே கிடையாது, 480யா 500 தட்டி தூக்குறோம். ஓகேயா பப்ளிக் எக்ஸாம்ல. ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. இந்த பிளானை நான் வந்துட்டு நம்மளோட போஸ்ட் இருக்கு இல்லையா யூடியூப்ல, ஹோம் வீடியோஸ், ஷார்ட்ஸ், பிளேலிஸ்ட், அப்புறம் போஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த போஸ்ட்ல நான் இந்த அப்படியே அந்த ஒயிட் போர்டை ஒரு போட்டோ எடுத்து நான் சென்ட் பண்றேன்டா. நீங்க அங்க போய் பார்த்துக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஆடுகளம் சீரீஸ்ல நான் வந்து ஃபுல் சிலபஸ் நான் எடுக்கிறேன். லைன் பை லைன் வேணுமா நான் எடுக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்லித்தரேன், புக் பேக் கொஸ்டின்ஸ் நான் சொல்லித்தரேன், புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் நான் சொல்லித்தரேன், லைன் பை லைன் நான் சொல்லித்தரேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சேர்ந்து சால்வ் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, so as a team நம்ம வந்து we are going to have success in this public exam. Okay, all the best பசங்களா. bye.